டிஆர்பியில் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு பகுதி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பகுதி நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த பகுதிக்கு நம்ம பேப்பர் வேல்யூஷனே பண்ண முடியும். அப்போது இதில் என்ன மாதிரி வினாக்கள் கேட்குறாங்கன்னா, அடிப்படையாக பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த இலக்கணம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய உரைநடை, செய்யுள், இதிலிருந்து வினாக்கள் நம்ம கேட்டுட்ருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த புக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் இதுவரையில் பெரும்பான்மையாக வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அதை அடிப்படையாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டுகளை எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம பார்க்கலாம். சரி, அடிப்படையாக பார்க்கும்பொழுது இலக்கணங்கள்லேருந்து கொஞ்சம் கேள்விகள் பொறுத்துக அப்படிங்கிற வடிவில் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. இப்போ நடந்த காலேஜ் தேர்வு நடந்தீங்களா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எழுத்து தேர்வு நடக்கும்போது இதே மாதிரியான கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் நிறைய மேட்சஸ் அடிப்படையில், அதாவது பொறுத்துக அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் நமக்கு முக்கியமானதாக நம்ம பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இலக்கண குறிப்பு அப்படிங்கிற மாதிரியும், அந்த வாக்கியங்கள் எந்த வாக்கியம் அப்படின்னு கண்டறிக அப்படிங்கிற மாதிரியுமான கேள்விகள் தான் இங்கே கேட்கப்பட்டு இருந்துச்சு. சரி, அதில் நாம் இன்னைக்கு நம்ம தொழில் பெயர், வினையாளர் பெயர் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப 2 மட்டும். தொழில் பெயர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம நேரத்தை இதுக்காக வீணடிக்க முடியாது இல்லையா. இந்த நேரத்தை மிச்சப்படுத்தினா நம்ம மெயின் பேப்பருக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ தொழில் பெயர், வினையாளரின் பெயர் அது என்ன, எப்படி வரும், எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும் இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். முதல்ல தொழில் பெயர் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து வந்திருக்கோம். தொழில் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்வது, ஏதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடியது. இப்போ வினை இருக்குன்னு வச்சுக்கோங்க. வினை எப்போ தொழிலாக மாறும்னா அது வினையாக தான் இருக்கும். அது ஏற்கிற விகுதியை பொறுத்து அது தொழிலாக மாறும். நீங்கள் அதை குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தொழில், ஒரு தொழிலாம் தெரியுங்க, நடக்கிறது ஒரு வேலை, அது வேலை தான் தொழில்னு வச்சுக்கோங்க. அது ஒரு வேலை நடக்கிறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம், என்னோட எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வினை, அதை இலக்கண ரீதியாக சொன்னால் வினைன்னு சொல்லணும். அது விகுதி ஏற்கும். விகுதினா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பின்னாடி அல், தல், அம், கை, கு, பூ, சி அப்படின்னு சொல்லி நிறைய விகுதிகள், தொழிற்பெயர் விகுதிகள் இருக்கு. அந்த விகுதிகளை ஏற்கும் பொழுது அது தொழிற்பெயராக மாறுகிறது. சரி, இது அடிப்படை. ஒரு வினை அல்லது அந்த செயல், அதை குறிக்கக்கூடிய பெயர் வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பனவாகவோ, அதை வந்து எப்படிங்க, அதை வந்து என்னதுங்க, அதை குறித்து வெளிப்படையாக சொன்னாலோ அல்லது வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பினால் உணர்த்தினாலோ என்னதுங்க, அது தொழிற்பெயர். என்னென்ன குறிக்கணும், ஒரு வினை வந்து அல்ல செயல் வந்து எண், இடம், காலம், பால், இதை வந்து வெளிப்படையாக குறித்தாலும் சரி, அல்லது என்ன பண்ணுங்க குறிப்பாக சொன்னாலும் சரி, நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னாலும் சரி, அது வந்து தொழிற்பெயர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வரும். எடுத்துக்காட்டு கொஞ்சமாக பாருங்க. நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, அல் அப்படின்னு முடிஞ்சாலோ தல் அப்படின்னு முடிஞ்சாலோ அந்த வார்த்தை தொழிற்பெயராக தப்பாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் இப்படியான எடுத்துக்காட்டுகள் தான் வினாக்களில் வந்திருக்குதுங்க. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தொழிற்பெயர் விதிகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம ரொம்ப எளிமையாக தான் அவங்க கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் வினாக்கள் ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப நேரத்தை செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, ஈதல் அல் இருக்கா, நடத்தல், வருதல், இருத்தல், உண்ணல், உறங்கல், அல், தல், இது 2 வரும் இல்லைங்களா. அல், தல் அப்படிங்கிறத அந்த விகுதி பெற்று முடியும். ஒரு வினை இந்த மாதிரி அல், தல் பெற்று முடிஞ்சா தொழில் பெயர். இது மட்டும் இல்லை, நிறைய விதிகள் இருக்கு. இருந்தாலும் நமக்கு இப்போ அடிப்படையாக வச்சுக்கிறதுங்க அல், தல் அப்படின்னு அந்த விகுதிகளை பெற்று முடிந்தால் அது தொழிற்பெயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது அடிப்படையாக தெரிஞ்சிட்டோம். இந்த தொழிற்பெயருடைய வகைகள் என்னென்ன, தொழிற்பெயருடைய வகைகள் என்னென்ன, அதாவது 2 அடிப்படையாக 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. விகுதி அடிப்படையாக வச்சு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று விகுதி பெற்ற தொழிற்பெயர், இன்னொன்று விகுதி பெறாத தொழிற்பெயர், 3 வந்து எதிர்மறை. இது 2க்குமே பொதுவான எதிர்மறை தொழிற்பெயர். தொழிற்பெயர் தான், எதிர்மறை பொருள் ஒரு அவ்வளோதாங்க விஷயம். இப்போ தொழிற்பெயர் அடிப்படையாக பார்த்தோன்னா முதல்நிலை அப்படின்னும் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். விகுதி அடிப்படையை பார்த்தோம் அப்படின்னாக்கா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னும் விகுதி பெறாத தொழிற்பெயர் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இன்னொன்று இறுதியாக ஒன்று இருக்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். ஸோ இதுதான் நமக்கு விகுதி அடிப்படையில் ஒரு 3 வகையாக பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி அடிப்படையாக பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா 2ஆக பிரிச்சுக்கிறோம். முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்னு சொல்லிட்டு நம்ம 2ஆக பிரிச்சுக்கிறோம். சரி, இதில் முதல்நிலை தொழிற்பெயர்னா என்ன? ஒரு சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கும் இசை, இல்லை ஏதாவது விகுதிகள் தெரியுதா பாருங்க உங்களுக்கு. இசை ஏதாவது என்ன பண்ணுதுங்க, இசை தெரியாது. மொழி, வாழ்த்து, அடி, வணங்கு, பாராட்டு, இசை முதல்நிலை மட்டும் இருக்கும், விகுதி இருக்காது. இசை தல். இப்போ புரிஞ்சுச்சிங்களா? இசைங்கிறது முதல்நிலைங்க, முதல்நிலை மட்டும் இருக்கும். இசை தல். அதே மொழி, மொழிதல், பேசுதல் அர்த்தம், மொழிதல் சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். வாழ்த்துதல். அடுத்தது அடினா அடித்தல், வணங்குனா அது பேர் வணங்குதல், பாராட்டுனா பாராட்டுதல். இந்த மாதிரி
இந்த தல் அல் விகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த விகுதிகள் இல்லாமல் முதல்நிலை மட்டும் இருக்கும், அதுவும் தொழில் பெயர் தான். நீங்கள் தான் சொல்லி பார்த்துட்டு கண்டுபிடிக்கணும். அதனால தான் இதை முதல்நிலை தொழிற்பெயர் சொல்கிறோம். சரி, இது ஒரு பக்கம். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், இதுதான் முதல்நிலை. இது என்னவா தெரியும்? எடுத்துக்கிட்டா விடு வீடு, பெரு பேரு. அந்த முதல்நிலை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பெரு அப்படிங்கிறது பேராகவும், வீடு அப்படிங்கிறது வீடு அப்படிங்கணும், சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னும். அந்த ஒன்றும் இல்லை, முதல் நிலைன்னு சொன்னீங்களா, அந்த விடு பெரு சுடுலாம், அந்த முதல் வார்த்தை அந்த அல்லது முதல் நிலை சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தையுமே என்னன்னா கொஞ்சம் வேற மாதிரி தெரிஞ்சிடும். அப்படி தெரியறது தான் நாம முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் இப்படித்தான் வரும். அதே மாதிரி விகுதி பெறாத தொழிற்பெயர்னா எப்படி இருக்கும், விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா? விகுதி பெறாத தொழிற்பெயர் ஒன்றும் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல பாருங்க. பாடுதல், ஆடுதல், நடத்தல், நிற்றல். இதில் அல் அல் தல்னு வருது இல்லைங்களா, இதில் விகுதி. இது இல்லாமல் வந்தால் எப்படி வரும்? பாடுதல் அப்படிங்கிறதுக்கு வந்து விகுதி இல்லைன்னா பாடு அப்படின்னு வரும். ஆடுதலுக்கு விகுதி இல்லைன்னா ஆடுன்னு வரும். நடத்தலுக்கு விகுதி இல்லைன்னா நடை அப்படின்னு வரும். நிற்றலுக்கு விகுதி இல்லை அப்படின்னாக்க நிலை தான் நிற்றல். நில் அல்லது நிலை நம்ம சொல்லலாம். நில்லுன்னு கூட சொல்லிக்கலாம், நில் அல்லது நிலையம் சொல்லிக்கலாம். இதெல்லாமே விகுதி பெறாத தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விகுதி இல்லாமல் வந்தாலும் அது தொழிற்பெயர் தான். அப்போ விகுதி பெறாத தொழிற்பெயர் சொல்கிறோம். விகுதி பெற்றது, இது அப்படியே இதை வச்சு எடுத்துக்காட்டு இருந்தாலும் கூட வேறு எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். விகுதி பெற்றது அப்படின்னு சொல்லும்போது நினைத்தல், ஏற்றமதி, ஆட்டம், நிற்றல் அல், நடப்பு பூ, நடத்தல் அல். அதாவது தொழிற்பெயர் விகுதிகள் அப்படிங்கிறது நாம் அழுத்தல் மட்டும் கிடையாது, சரிங்களா? தீ, சரிங்களா, பூ, கு, சி, இது எல்லாமே என்ன அப்படின்னாக்க தொழிற்பெயர் விகுதிகள் தான். நீங்கள் ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல. பெரும்பாலும் இப்போ வினாக்களில் கேட்குறது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கேட்குறது இல்லை. நீங்கள் அது ஒரு என்னதுங்க விகுதி, தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு தெரியலனாலும் கூட அந்த சொல்ல பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கும், வினை, அது கூட ஏதோ ஒரு விகுதி சேர்ந்து இருக்கும், கண்டிப்பாக தொழிற்பெயராக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்போது முதல்நிலை தொழிற்பெயர்னா என்ன, முதல்நிலை தெளிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்ன, விகுதி பெறாத தொழிற்பெயர் அப்படின்னா என்ன, விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இதில் பார்த்தோம். ஒருவேளை எடுத்துக்காட்டு கேட்டாங்க அப்படின்னா இதிலிருந்து தான் இன்னைக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது வார்த்தை கொடுத்துட்டு இது எந்த வகையான தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது. இப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா அந்த வினையடி, நான் எப்படி சொல்லிருக்கேன், இப்போ படி அப்படிங்கிறது அது பேர் வினையடிங்க. அது கூட தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விகுதி சேருது அப்படின்னா படித்தல் அப்படின்னு வரும். இப்போ வினையடி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு வினையடி பல விகுதிகளே இருக்கும். ஒரே ஒரு வினையடி கூட என்ன பண்ணும், பல விகுதியில் இருக்குன்னா தொழிற்பெயர் விகுதிகள் நிறைய இருக்குங்க. அதனால பல விகுதிகளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா என்ன, ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. ஒரு செயலை செய்ய மாட்டேன்னு சொல்றது, அவ்வளோதான். நடக்கணும் நடக்காதுங்கிறது. படித்தல் படியாமை, கொள்ளுதல் கொல்லாமை, நிற்றல் நில்லாமை. இப்படி ஒரு செயலை என்ன சொல்றதுங்க, எதிர்மறையாக சொல்றது. அது ஒரு தொழில் தான், தொழிற்பெயர் விகுதி தான் இருக்கும். ஆனால் அது நடக்கலை, படிக்கலை, செய்யலை அப்படிங்கிற மாதிரியான என்னதுங்க பொருளை நமக்கு கொடுக்கும். இந்த நில்லாமை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காலேஜ் டிஆர்பியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி நடச்சிங்களா இப்போது டிசம்பர் 2025, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதில் இந்த வினா வந்து கேட்டிருந்தாங்க. நில்லாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர் எது, நில்லாமை கீழ்கண்டவற்றில் எதிர்மறை தொழிற்பெயர் எதுன்னு பார்க்கும்போது நில்லாமை அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. சரி, அப்போது எதிர்மறை அப்படின்னா என்ன, இப்போ நடத்தல்னா நடவாமை, நடக்காமல் இருக்கிறது. கொள்ளுதல்னா கொல்லாமல் இருக்கிறது. படித்தல்னா படிக்காமல் இருக்கிறது, படிக்காமை. அதுக்கப்புறம் வந்து நில்லாமை. இதெல்லாம் எதிர்மறை பொருளில் வரும், அவ்வளோதான். எதிர்ச்சொல் சொல்கிற மாதிரிங்க. நடக்கும் நடக்காது, ஆப்போசிட்டாக சொல்கிறாங்களே அது மாதிரி வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்ன சொல்கிற மாதிரி விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக நிற்கும். அப்படி வந்துச்சுன்னா முதல்நிலை தொழிற்பெயர். அட்டவணையில் உங்களுக்கு சொல்லிட்டோம் நாம் அதை எப்படின்ட்டு. எடுத்துக்க பாருங்க, தட்டு உரை அடி. இது என்ன பண்ணும், விகுதி பெற்றுச்சு அப்படின்னா தட்டுதல் உரைத்தல் அடித்தல்னு வரும். இப்போ பெறாமல் இருந்தது அப்படின்னா தட்டு உரை அடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். முதல்நிலை மட்டுமே தொழிற்பெயராகவும் நமக்கு வரும் அப்படிங்கிறத அந்த முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது இந்த முதல்நிலை தொழிற்பெயர் குறிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம், தொழிற்பெயர்னா விகுதி வரும், அல் தல் அப்படின்னு வரும்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். நம்ம என்ன சொன்ன மாதிரி முதல்நிலை அப்படிங்கிறது தட்டு உரை அடி. இது வந்து என்னதுங்க, விகுதி பெறாமல் வருதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல எப்படி தெரியும் அப்படின்னா பெரு அப்படிங்கிறது பேரு,
அப்படின்னு வரும். சரிங்களா? சுடு, சுடுதல் அப்படிங்கிற சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு வரும். இப்படி இந்த முதல் வார்த்தையானது திரியும். அதுவும் என்னதுங்க தொழிற்பெயர் தான். ஆனால் நம்ம அதை நல்லா சொல்லணும் இலக்கண குறிப்பு அப்படின்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம அதை சொல்லணும். ஸோ இதுதான் இதுக்கான அடிப்படைங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை அடுத்தது விகுதி பெற்ற தொழிற்பெயர் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. விகுதி பெற்ற தொழிற்பெயருக்கு மீண்டும் எடுத்துக்காட்டு பாருங்க. நல்லா பாருங்க. இதுதான் அடிக்கடி வினாக்கள் வருதுங்க. அதுக்கப்புறம் முதல்நிலை தொழிற்பெயர் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு வினாக்கள்ல. படித்தல், ஆடல், எழுதுதல், வருதல், உண்ணல், நடத்தல், படித்தமை, வந்தமை, கற்றல், கற்பித்தல். இந்த மையும் கூட தொழிற்பெயர் விகுதி தான். அதனால முதல்நிலை கூட, முதல்நிலைனா ஒன்றும் இல்லைங்க, அந்த வினையடி, அந்த வினையடி கூட விகுதி சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. படி, எழு, நட, உண். இது கூட விகுதியை சேர்த்துட்டீங்கன்னா தான் அது விகுதி பெற்ற தொழிற்பெயராக மாறும். இதுவும் தொழிற்பெயர் தான். இது வினையடி மட்டும் இருக்கும். விகுதி பெறாமல் வினைப்பகுதி மட்டுமே வரும். அப்படி வந்துச்சுன்னா முதல்நிலை தொழிற்பெயர். இதில் தான் நாம் சிக்கல் பண்ணிடுறோம். முதல்நிலை தொழிற்பெயர் குறிக்கும் போது தான் நிறைய பேர் தவறு பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த விகுதி இல்லைனாவே தொழிற்பெயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அங்கே ஆப்ஷனில் பாருங்கள். இந்த மாதிரி வினைப்பகுதியை மட்டும் கொடுத்துட்டு கீழே இலக்கண குறிப்பு ஏதாவது தொழிற்பெயர் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாம் அதை தான் குறிக்கணும். சரி, முதல்நிலை தெரியுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த படிங்கிறது பாடின்னு வரலாம், எழுங்கிறது ஏழுன்னு வரலாம். இப்படி ஏதாவது திரிஞ்சு வரும். அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. விகடம் அப்படிங்கிறது என்னதுங்க? விகடம், நம் விகுதி பெறுது. பாரம், பார் குட்டலம், இது விகுதி பெறுது. அப்போது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்னா ஒரு பார் அப்படிங்கிற பாரம் அப்படிங்கிற பார் அப்படிங்கிறது பாரம் அப்படின்னு வரும். விகடம் அப்படிங்கிறது என்னது? விகடம் அப்படிங்கிறது விகடு குட்டலம் அப்படி வருது இல்லைங்களா? அந்த விகடம் அப்படின்னு விகுதி விகுதி பெற்று வரும். இப்படி விகுதி பெறும்போது என்னதுங்க? வினைப்பகுதி திரிஞ்சிடும். வேற ஒன்றும் கிடையாது. விகுதி பெறும்போது அந்த வினைப்பகுதி கொஞ்சம் மாற்றம் அடையும். அதை தான் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்னு சொல்கிறோம். விகுதி பெறும்போது கொஞ்சம் மாறும். எதிர்மறை தொழிற்பெயர்னா உங்களுக்கு தெரியும். அஞ்சாமை, மறவாமை, எல்லாமை, இல்லாமை, கில்லாமைன்னு இப்படி என்னது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நேர்மறை. இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னா எதிர்மறை. அப்படி எதிர்மறை பொருளில் வரக்கூடிய தொழிற்பெயர் தான் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ தொழிற்பெயர் அப்படிங்கிறது என்ன, அது என்ன அடிப்படையில் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துட்டோங்க. அடுத்து ஒன்று முக்கியமான ஒன்று, வினையால் அணையும் பெயர். அதாவது என்ன? வினையால் அணைகிற பெயர். ஒரு வினையினால என்ன அணையும், அது எடுத்துக்காட்டு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். எடுத்துக்காட்டு வச்சு தான் இலக்கணத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனாலும் அதுக்கான என்ன வரையறைன்னு சொல்லி ஆனோம் இல்லையா? ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் முக்காலத்துக்கு வரும். நீங்கள் உடனே நம்ம வினைத்தொகை சொன்னோம் இல்லைங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை அப்படி சொல்லி பார்த்துடாதீங்க. இது ஒரு வார்த்தை மட்டும்தான் வரும். அது 3 நாளாக சொல்லிலாம் பார்க்க முடியாது. ஆனால் இது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்கள்லையும் முக்காலத்திலையும் இது வரும். அப்போ வினையால் அணையும் பெயர், அதுக்கப்புறம் வினைத்தொகை, இதை கொஞ்சம் நீங்கள் பிரித்து பார்த்துங்க. நான் ஈஸியாக சொல்லிக்க முடியும். அதை மட்டும் தான் நீங்கள் 3 காலத்துக்கும் பொருத்தி சொன்னால் கரெக்டாக இருக்கும். வினைத்தொகையை இது அப்படி 3 காலத்துக்கு பொருத்ததெல்லாம் இல்லை, 3 காலத்தில் வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொருத்திலாம் பார்க்கக்கூடாது. நம்ம வினைத்தொகை இதையும் கம்பேர் பண்ணி குழப்பிக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், வந்தவர், பூமியாழ்வார், சென்றவர், ஓடியவன், கேள்வியினான், ஈன்றவன், அந்த மாதிரி புரியுதுங்களா? வந்தவன், போனவன், அங்கே இருந்தவன், அப்படி தான். அதாவது நம்ம தன்மையிலிருந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, படற்கையில் போய் சொல்லுவோம். அவன் வந்தான், அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு படற்கையில் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த நிலைமை, அந்த படற்கையில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த நிலைமை தான் வினையாளரின் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எடுத்துக்காட்டு மூலமாக தாங்க நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், இதை சரி பண்ணிக்க முடியும், அல்லது நம்ம கண்டுபிடிக்க முடியும். பல எடுத்துக்காட்டை வினையாளரின் பெயருக்கு பார்த்துக்கணும். நீங்கள் இந்த ஃபார்முலா படிச்சு பாருங்கள். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்று மறுப்பு ஏற்றும் ஏற்காமலும், அப்போ ஏற்கலாம் ஏற்காமலும் போகலாம். வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது, நம்ம நினைக்கிற பயனிலை கிடையாது, வேறொரு பயனிலை. இவனை ஆரம்பிச்சுட்டு வேறொரு பயனிலை கொண்டு முடியும். அப்படி முடிஞ்சது அப்படின்னா அது வினையால் அணையக்கூடிய பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இது தன்மை, முன்னிலை, படற்கை 3 இடத்துலையும் 3 காலத்துலையும் வரும் அப்படிங்கிறது. இதை வச்சு உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வருமா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, வினையாள பெயரை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தன்மை வினையாளரின் பெயர், முன்னிலை வினையாளரின் பெயர், படற்கை வினையாளரின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தன்மை, முன்னிலை, படற்கை அப்படிங்கிறது 3 அடிப்படையை வச்சு 3 இடங்களையும் அடிப்படையாக வைத்து அதை வகைப்படுத்துகிறார்கள். இப்போ எடுத்துக்காட்டு தன்மை வினையாளரின் பெயர் அப்படின்னு சொன்னோம்னா, தன்மை வினைமுற்று,
பெயர்த்தன்மை பெற்று வந்துச்சு அப்படின்னா அது தன்மை வினையாளை பெயர். அப்போ தன்மை வினைமுற்று தன்மை முன்னிலை படற்கை நம்ம இருக்குன்னு தெரியல இல்லைங்களா? தன்மை என்ன முன்னிலை என்ன படற்கை என்ன தெரியும். தாம் தான் எல்லாம் நம்ம படற்கையில் சொல்லுவோம். நான் அப்படிங்கிறது நம்மளை குறிச்சுக்கிறது. நீ நீர் நீவீர் முன்னிலையை குறிக்கிறது முன்னிலை. அப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. எடுத்தேனை பார்த்தாயா, எடுத்தேமை பார்த்தாயா. இதுல முதல்ல உள்ள எடுத்துக்காட்டு ஒருமையை குறிக்குது, ரெண்டாவது உள்ளாத எடுத்துக்காட்டு பன்மையை குறிக்குது. அப்போ தன்மை வினையாளரின் பெயர் அப்படிங்கிறது எடுத்தேனை என்னை நம்மள சொல்றோம் இல்லைங்களா, தன்மையை சொல்லிக்கிறோம். எடுத்தோமை, எடுத்தோமை அப்படிங்கிறது எடுத்தவர்களை அப்படி சொல்றோம் இல்லைங்களா, அந்த பொருள் இல்லைங்க. பார்த்தாயா அப்படின்னு சொல்லி வருது. இதுதான் தன்மை வினையாளரின் பெயர். வினையாளரின் பெயர் தாங்க தன்மையில் வரும். நிறைய இடங்களில் வரக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா, தன்மை முன்னிலை படற்கைய முன்னிலை கூட கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த படற்கையும் தன்மையும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறோம், குழப்பிக்கிறோம். ரெண்டு முன்னிலை வினையாளரின் பெயர். முன்னிலை வினையாளரின் பெயர் அப்படின்னா நமக்கு தெரியும் முன்னிலை தான். இப்போ சென்றானை கண்டேன், சென்றீரை கண்டேன் இல்லைங்களா. சென்றவன் முன்னிலை இருக்கிறது தான் சொல்றோம். அந்த போனவனை பார்த்தேன், அங்கே சென்றீரை பார்த்தீங்களா, போனவனை பார்த்தீங்களான்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான். இல்லை முதல்ல எடுத்துக்காட்டு ஒருமை, சென்றானை கண்டேன்கிறது. சென்றீர், சென்றீரை அப்படின்னா இந்த சென்றீர் ஈர் அப்படின்னு சொல்றீங்களா, இது பன்மை, முன்னிலை பன்மையில் வரக்கூடியதுங்க. ஆகையால் இது முன்னிலை வினையாளரின் பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்தது படற்கை. படற்கை வினையாளரின் பெயர். தன்மை முன்னிலை சொல்லிட்டும், படற்கை எடுத்தது. படற்கை வினைமுற்று பெயர் தன்மை பெற்று வந்தால் படற்கை வினையாளரின் பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். படித்தவனுக்கு பரிசு. இப்போ இந்த படித்தவன் சென்றவன் இப்போ புரியுதுங்களா, படற்கையில் ஒரு பெரும்பாலும் வினையாளர் பெயர். படித்தவனுக்கு பரிசு கிடைத்தது. இப்போ படித்தவனுக்கு அங்க என்ன சொல்றான், படிச்சாலும் அவனுக்கு கிடைச்சுதான். தன்மையும் முன்னிலையும் விட்டுட்டு முன்னாடி இருக்கவனுக்கு இந்த அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னா தான் அது முன்னிலை. முன்னாடி இருக்கணும் படிச்சவனுக்கு கிடைச்சது, சென்றவனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா அது படற்கை. அப்போ தன்மை வினையாளரின் பெயர், முன்னிலை வினையாளரின் பெயர், படற்கை வினையாளர் பெயர், இந்த மூணுமே உடன்பாட்டு பொருள்ல வந்திருக்கு. உடன்பாடு என்னங்க, கிடைச்சது, வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லி நேர்மறையா உடன்பாட்டு பொருள் வரும். இது கிடைக்கல, வெற்றி பெறல, அப்படி ஆகல அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது எதிர்மறை பொருள்ல வரும். சில இடங்கள்ல எதிர்மறை பொருள்ல வினையாளரின் பெயர் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வராதுன்னு நினைக்க வேண்டாம். பாடாதவர் பரிசு பெற முடியாது. பாடியவர் அது வினையாளரின் பெயர் தான். பாடாதவருங்கிறது வினையாளரின் பெயர் தான். ஆனால் பொருள் இப்படி கூட வரலாம் இல்லையா, பரிசு பாடனா பரிசு, பாடாதவங்க எப்படி பரிசு வாங்க முடியும். அதனாலதான் பாடாதவர் பரிசு பெற முடியாது அப்படிங்கிற அந்த அடிப்படையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுல பாடாதவர் அப்படிங்கிறது எதிர்மறை பொருளை உணர்த்துகிறது. இதுதான் வினையாளரின் பெயர். அப்போ படற்கை வினையாளரின் பெயர் தன்மை முன்னிலை படற்கை 3 வகைப்படும். மொத்தத்தில் 3 வகைப்படுங்க. இதுல எதிர்மறை பொருளிலும் வினையாளரின் பெயர் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு உறுதி கூற்று காரண கூட்டுல ஒரு மாதிரி கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ தொழில் பெயருக்கு வினையாளர் பெயருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? தொழில் பெயருக்கும் வினையாளர் பெயருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? தொழில் பெயர் பார்த்தீங்கன்னா வினை பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும். தொழில்னா வினை தானங்க, அப்ப வினையை அது உணர்த்தி நிற்கும், அது எந்த மாற்றமும் கிடையாது. வினையாளரின் பெயர் அப்படின்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். இப்போ எடுத்துக்காட்டு நடத்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வினையாளரின் பெயரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நடந்தவன் அப்படின்னு வரும். அது எவனோ அதை செஞ்சிருப்பான், அதை படற்கையில் அது செஞ்சதான் கொண்டு வந்து நம்ம கொடுக்கும். அப்படிதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன், நடத்தல் அப்படின்னா தொழில் பெயர், அது காமன், அது யார் நடந்தான்னு தெரியல நமக்கு. ஆனால் நடந்தவன்னா ஒரு ஆண்பால் நடந்திருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வினையாளரின் பெயர் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை. இது ரெண்டுக்கு வேறுபாடு. காலம், தொழில் பெயர்லாம் காலம் காட்டாது. நிற்றல் என்ன என்னது, நிற்றல் படித்தல், அது எங்க காலம் காட்டுது? ஆனா படித்தவன் நின்றவன் இறந்த காலத்தை காட்டுதா? படிக்கின்றவன் படிப்பவன், அதாவது அந்த படித்தனன் காலத்தை காட்டும். கண்டிப்பா நிறைய பேர் காலத்தை காட்டும். படற்கைக்கே உரியது தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லக்கூடிய படற்கைக்கு உரியது தொழிற்பெயர். ஆனால் வினையாளரின் பெயர் 3 இடத்துக்கு உரியது. தன்மைக்கும் உரியது பார்த்துட்டோம், முன்னிலைக்கும் உரியது, படற்கைக்கும் உரியது. அடுத்தது தொழில் பெயருக்கும் வினையாளர் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. இதுல எடுத்துக்காட்டு மட்டும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் நமக்கு இது இல்லைங்களா வேறுபாடு என்ன. இதாவது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேலை உறுதி கூற்று காரண கூட்டுல வினையாளரின் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும்.
காலம் காட்டாது, ஓய்வெடுத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. எது சரி எது தப்புன்னு கேட்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வினையாளு பெயர் வந்து காலம் காட்டுங்கிறதா சரி, அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது தவறும்போம். இந்த மாதிரி பகுதி எங்கே வரும் அப்படின்னா 1 2 3 கொடுத்து 1 சரி 2 சரி 1 2 சரின்னு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த முறையில் வினாக்கள் கேட்டு விட்டுருவாங்க. பாடுதல் படித்தல் அப்படிங்கிறது தொழில், அதே வச்சுக்கோங்க. அதே பாடுதல் படித்தல், இந்த பாடு படி அப்படிங்கிற அந்த வினையடியை வச்சுட்டீங்க பாருங்க, பாடியவள் படித்தவர் அப்படின்னு வருது இல்லைங்களா, அதாவது படற்கையில் வருது இல்லைங்களா, 3 இடங்களுக்கு வரும், இருந்தாலும் படற்கையில் அதிகமாக வரும். ஸோ அதுதான் வினையால் ஆணையும் பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதில் அடுத்தது வினையடியை விகுதியோடு சேர்த்து எப்படி தொழிற்பெயர் உருவாகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. எடுத்துக்காட்டா கான் அப்படிங்கிறது வினையடி, விகுதி சேருங்க அல், காணல். சிரி வினையடி, அல் சேருங்க தல், சிரித்தல். படி அப்படிங்கிறது வினையடி, தல் விகுதி சேருங்க படித்தல். தடு அப்படிங்கிறது வினையடி, அல் விகுதி தல் விகுதி சேருங்க தடுத்தல் அப்படின்னு வரும். சரி, இந்த அட்டவணை பாருங்க, வினைமுற்று தொழிற்பெயர் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அழைக்கும் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்றுங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அழைக்கும் அப்படிங்கிறது. அழைத்தல் தொழிற்பெயர். அமர்வேன் அப்படிங்கிறது வினைமுற்று, அமர்தல் தொழிற்பெயர். எய்தும் அப்படிங்கிறது வினைமுற்று, எய்தல். வினா எப்படி வரும்னா வினைமுற்று சொல் ஒன்று கொடுத்துருவான், எய்தும் என்னும் வினைமுற்று சொல்லுக்கான தொழிற்பெயர் எது, அது எய்தும் என்னும் வினைமுற்று சொல்லை தொழிற்பெயராக்குக. எய்தும் என்பதற்கு கீழ்கண்டவற்றில் தொழிற்பெயராக மாற்றம் பெற்றது எது அப்படின்னு சொல்லி இப்படி வினாக்கள் கேட்பான். ஏறுவேன் அப்படிங்கிறது வினைமுற்றுங்க, ஏறுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். பார்ப்பேன் அப்படிங்கிறது வினைமுற்று, பார்த்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். படிப்பேன் அப்படிங்கிறது வினைமுற்று, படித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஆக ஒரு வினைமுற்றை அந்த விகுதியை மட்டும் மாற்றிவிட்டு எப்படி தொழிற்பெயராக உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறது நமக்கு என்னதுங்க, இந்த அட்டவணையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, சிரி அப்படிங்கிறது வினையடி, தொழிற்பெயர் எப்படி பண்ணிக்கலாம், சிரிப்புனாலும் சரி, சிரித்தல்னாலும் சரி, சிரியாமைனாலும் சரி, ஒன்றும் கிடையாதுங்க, எதிர்மறை தொழிற்பெயர். இதில் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். அது படி அப்படிங்கிறது படிப்பு, படித்தல், படியாமை. இப்போது 3மே சொல்லியிருக்கிறோம். முதல் என்னதுங்க, விகுதி பெற்ற தொழிற்பெயர், அதுக்கப்புறம் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ தடு அப்படிங்கிற ஒரு வினையடி இருக்குது அப்படின்னா தடுப்பு, அதுவும் என்ன தொழிற்பெயர் தான். தடுத்தல் விகுதி பெற்று இருக்கிறது தொழிற்பெயர் தான். தடுக்காமை அப்படின்னா தடுக்கல அப்படின்னு அர்த்தம், அதுவும் தொழிற்பெயர் தான். ஆக ஒரு வினையடி கொடுத்தா அதை வந்து நீங்கள் வினையாளரின் பெயராகவோ தொழில் பெயராகவோ மாற்றுவதற்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதை பயிற்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. எடுத்துக்காட்டு எந்த அளவுக்கு இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்துக்கிறோமோ அது கண்டிப்பாக கை கொடுக்கும். நேராக இது பதிலுக்கு வரலாலும் கூட நமக்கு அது கை கொடுக்கும். சரி, இப்போ இது வரைக்கும் நாம் தொழில் பெயர் வினையாளரின் பெயர் என்ன மாதிரி வகைகள்லாம் வரும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்துட்டோம். ஒரு 10 வினாக்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 10 வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு திரும்ப என்ன பண்ணலாம், இந்த வினாக்களை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, வினாக்கள் காட்டுறோம் பாருங்க. 1, சுடு என்னும் சொல் உணர்த்தும் பெயர் வகை எது? அது பொருட்பெயரா, சினைப்பெயரா, தொழிற்பெயரா, காலப்பெயரான்னு சொல்லி நீங்கள் நம்ம நடத்துறதுல தான் கேள்வி கேட்டிருக்கோம். நீங்கள் என்னங்க ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் முதல்நிலை தொழிற்பெயர் எது? முதல்நிலை என்ன, விகுதிப்பட்ட தொழிற்பெயர் என்ன நம்ம சொல்லியிருக்கோங்க. இது எல்லாமே இந்த வினாக்கள் எல்லாமே நம்முடைய இப்போ நடத்தின இந்த சோர்ஸில் இருந்து தான் கேள்வி கேட்டிருக்கோம். மொழியா, வீடா, ஆடா, நிற்றலா? இப்போ முதல்நிலை தொழிற்பெயர் எது அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. அடுத்தது, எதிர்மறை தொழிற்பெயர் அல்லாதது எது? இந்த மாதிரி வினாக்கள் தாங்க வரும். நீங்கள் எதிர்மறை தொழிற்பெயர் கேட்டிருக்கிறாங்க, ஏதாவது நான் கண்ணுக்கு முன்னாடி நடவாமல் இருக்கு போடுற அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. கொஞ்சம் நல்லா கவனம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். கேடு என்பது டேஸ், இலக்கண குறிப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. கேடு அப்படிங்கிறது எது? கேள்விக்குரிய முதல்நிலை தொழிற்பெயரா, முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயரா, விகுதி பெறாத தொழிற்பெயரா, விகுதி பெற்ற தொழிற்பெயரா? அப்போ கேடு அப்படிங்கிறது என்ன? அடுத்தது 5, கீழ்கண்டவற்றுள் முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது எது? முதல்நிலை தொழிற்பெயர் இல்லாதது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்நிலை தொழிற்பெயர் அப்போ எதுன்னு தெரிஞ்சாதான் எது இல்லைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். தட்டா, உரையா, அடியா, கொல்லாமையா? அப்போ என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்தது 6வது வினா, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமல் வேறொரு பயனை கொண்டு முடிவது டேஸ். நம்ம ஆல்ரெடி இந்த வரையறையே சொன்னோம். எதுக்காக அது கேள்வியை கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து வரையறை எல்லா ஒரு தொழிற்பெயருக்கும் விளையாட்டு பெயருக்குமே வரையறை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி சொல்லிடுங்க. அடுத்தது 7, முன்னிலை வினையாளரின் பெயரை கண்டறிய. தன்மை, முன்னிலை, படக்கைன்னு சொன்னால் 3 வகை வினையாளரின் பெயர் சொன்னோம் இல்லைங்களா? இதெல்லாம் கீழ்கண்டவற்றில் எது முன்னிலை வினையாளரின் பெயர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. படித்தவனுக்கு பரிசு கிடைத்தது அப்படிங்கிறதா, எடுத்தேனை பார்த்தாயா அப்படிங்கிறதா, பாடாதவர் பரிசு பெற முடியாது அப்படிங்கிறதா, சென்றாயை கண்டேன் அப்படிங்கிறதா? இதில் எது வந்து முன்னிலை அப்படிங்கிறது பாருங்க.
பேரு என்பது டேஸ். பேரு அப்படிங்கிறது எது? வினையாளரின் பெயரா, முதலை தெரிந்த தொழில் பெயரா, முதல்நிலை தொழில் பெயரா, எதிர்மறை தொழில் பெயரா? பேரு அப்படிங்கிறது என்ன? அடுத்தது 3 இடங்களிலும் 3 காலங்களில் வருவது எது? முதல்நிலை தெரிந்த தொழில் பெயரா, வினையாளரின் பெயரா, முதல்நிலை தொழில் பெயரா, எதிர்மறை தொழில் பெயரா? அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வகுப்பு கவனிச்சிங்கன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அடுத்தது 10வது வினா, வந்தவர் இலக்கணம் குறிப்பு தருக. இது முதல்நிலை தொழில் பெயரா, முதல்நிலை தெரிந்த தொழில் பெயரா, வினையாளரின் பெயரா, எதிர்மறை தொழில் பெயரான்னு பாருங்க. இது எல்லாமே நம்ம நடத்தல இருந்தால் வந்திருக்கு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்போது பாடம் கவனிக்கும் போது நமக்கு ரொம்ப புரிஞ்ச மாதிரி ஈஸியாக இருக்க பாருங்க. வினாக்களுக்கு வரும்போது நமக்கு அது உடனே குழப்பத்தை ஏற்படுத்திடும். அதுதான் எப்பயுமே ஆப்ஷன் பார்க்காதீங்க. வந்த இலக்கண குறிப்பிட நீங்கள் இலக்கண குறிப்பு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இதுதான்டான்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஆன்சரை தேட முயற்சி பண்ணுங்கள். அதுதான் என்றைக்குமே சரியானது. நேரடியாக இப்போ கேள்வி படிச்சுட்டு கீழே ஆன்சர் டக்குன்னு பார்க்காதீங்க. என்றைக்குமே முதல்ல அதை படிச்சுட்டு ஆன்சர் என்னங்கிறத யோசிங்க. அந்த ஆன்சருக்கு இருக்குதான்னு பாருங்கள். அதுக்கு தப்பாக யோசிக்கக்கூடாது. அந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதுக்கான ஆன்சர் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு நம்ம இந்த ஆன்சர் நீங்கள் போட்ட சரிதானா அப்படிங்கிறதையும் நம்ம ஆன்சருக்கான விளக்கத்தையும் நாளை வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.